நம்ம தமிழகத்தின் பள்ளி மாணவர்கள் அவங்களுடைய பெற்றோர் முன்வைக்கிற 40 வருஷ மிகப்பெரிய கோரிக்கை இது அப்படின்னே சொல்லலாம். இத்தனை வருஷமா அந்த கோரிக்கைக்கு முன்னுரிமை கொடுக்காம இருந்துகிட்டு இருந்த அதிமுக திமுக அரசு. ஆனா இப்ப நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் வந்த உடனே அதிரடியாக பள்ளி மாணவர்கள் அவங்களுடைய இந்த கோரிக்கை, அதே போல பெற்றோர்கள் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க நீண்ட நாள் இந்த கோரிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து அதிரடியான சோதனை, அதிரடியான நடவடிக்கை அப்படின்னு நாடு முழுக்க கிட்டத்தட்ட 45,000 இடங்களில் முதல்வர் விஜய் அவருடைய உத்தரவால அதிரடியான சோதனைகள் நடத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த நியூஸை கேள்விப்பட்ட பெற்றோர்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. மாணவர்கள் மாணவியர்கள் அவங்களுமே மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி. முக்கியமாக பொதுமக்கள் அவங்க எல்லார்கிட்ட இருந்தும் மீண்டும் முதல்வர் விஜய் அவருக்கு மிகப்பெரிய அளவில் பாராட்டுகளும் குவிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட மிக முக்கியமான விஷயத்த மாணவர்களுக்காக முதல்வர் விஜய் அவர்கள் என்ன செஞ்சார் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது ஜூன் மாதம் இன்னும் சில தினங்களில் துவங்க போகுது. பள்ளிகள் எல்லாமே மீண்டும் ரீஓப்பனும் ஆக போகுது இன்னும் சில நாட்களில். இப்படி இருக்க முதல்வர் விஜய் அவர்கள் பதவி ஏற்றுக்கிறதுக்கு அப்புறமா நாடு முழுக்க போதைப் பொருள் மிகப்பெரிய அளவில் முதல்வர் அவருடைய தலைமையிலான டீம் கட்டுப்படுத்தினாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் இங்கே இத்தனை கிலோ அங்கே அத்தனை கிலோ அப்படின்னு போதைப் பொருள் ரொம்ப பெரிய அளவில் தமிழ்நாடு முழுக்க கட்டுப்படுத்தப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் மதுக்கடைகள் கூட கோவில், பள்ளி வளாகம் இப்படிப்பட்ட இடங்களில் மதுக்கடைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 700க்கும் அதிகமான மதுக்கடைகள் நிரந்தரமாக மூடப்பட்டுச்சு. ஸோ அந்த லிஸ்ட்டில் இப்போ அடுத்தபடியாக நம்ம தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 45,000 இடங்கள் இருக்குது. எப்படிப்பட்ட இடம் அப்படின்னா பள்ளி, அதுக்கப்புறமா ஹாஸ்டல், இன்னும் அடுத்ததாக டியூஷன் சென்டர், இன்னும் மாணவர்கள் அதிகமாக அவங்க நடமாடக்கூடிய இடம், அவங்க வந்து போகக்கூடிய இடம் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட கண்டறிஞ்சோம் அப்படின்னா 45,000 இடத்துக்கும் அதிகமான இடங்கள் இருக்குது. மாணவர்கள் அதிகமாக வந்து போகக்கூடிய இடம் ஸ்கூல், டியூஷன் சென்டர், முக்கியமாக ஹாஸ்டல், பெண்கள் ஹாஸ்டல், ஆண்கள் தங்கி இருந்து படிக்கக்கூடிய ஹாஸ்டல், இப்படி நம்ம தமிழ்நாடு முழுக்க கணக்கெடுத்தோம்னா கிட்டத்தட்ட 45,000க்கும் அதிகமான இடங்கள் இருக்குது. ஸோ அந்த இடம் எல்லாத்துக்குமே கடந்த 40 வருஷமாக பெற்றோர்கள் அவங்க எல்லாருமே முன் வச்சுக்கிட்டு இருக்க கோரிக்கை, திமுக அதிமுக இரு கட்சியினர்கள் கிட்டேயுமே முன் வச்சுக்கிட்டு இருக்க கோரிக்கை என்ன அப்படின்னா, இந்த இடத்துல சின்ன சின்ன பசங்க சுற்றுறாங்க, நடமாடுறாங்க. அவங்க எல்லாருமே அதிகப்படியாக பயன்படுத்துறது பக்கத்துலேயே இருக்கிற கடைகளை தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ அந்த மாதிரியான கடைகளில் பென்சில், நோட்புக், பேனா இந்த மாதிரியான ஸ்டேஷ்னரி ஐட்டம் வாங்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கிற கடைகளை நம்பி இருக்காங்க. சின்ன சின்ன பள்ளிக்கு போகிற மாணவர்கள், சாதாரண பசங்க எல்லாருமே நம்பியிருக்காங்க. ஸோ அப்படி பக்கத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட ஸ்கூல், இந்த மாதிரி டியூஷன் சென்டர், இப்படி மாணவர்கள் அதிகமாக நடமாடக்கூடிய அந்த பகுதிகளில் இருந்து கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் வரைக்கும், அந்த பகுதியை சுற்றி இருக்கிற 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் பீடி, சிகரெட், குட்கா இந்த மாதிரியான சாதாரண பொருட்கள், போதைப் பொருட்கள் இது விற்கக்கூடாது. இது பள்ளி மாணவர்கள் அவங்கள தவறாக வழி நடத்துறதுக்கும் தவறான பாதைக்கு அவங்கள தூண்டுறதுக்கும் ஒரு சம்பவமாக, இடமாக அது இருக்கும் அப்படின்னு பெற்றோர்கள் பல வருஷமாக பள்ளி வளாகம், டியூஷன் சென்டர், இப்படி பசங்க அதிகமாக படிக்கிற பசங்க சுற்றக்கூடிய அதிகமான இடங்களில் ஒரு 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த மாதிரியான பொருட்கள் விற்கக்கூடாது அப்படின்னு அரசு தடை விதிக்கணும் அப்படின்னு பல வருஷமாக பெற்றோர்கள் அரசுக்கிட்ட இது ஒரு வேண்டுகோளாக இதை உத்தரவு போடணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் திமுக அதிமுக எந்த அரசுமே அதை செஞ்சு கொடுக்கல. ஆனால் முதல்வர் விஜய் அவருடைய தலைமையில் வந்த அரசு இப்போ அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதாவது ஸ்கூல் துவங்க போது இன்னும் எப்படியும் பார்த்தீங்கன்னா 1 வாரம் 10 நாளில் தமிழ்நாடு முழுக்க ஸ்கூல் துவங்க போது. தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி கிட்டத்தட்ட 45,000க்கும் அதிகமான இடங்கள் இருக்குது, கண்டறியப்பட்டிருக்கு. ஸோ அந்த பகுதிகள் எல்லா இடத்துலையுமே ஸ்கூல், டியூஷன் சென்டர், மாணவர்கள் அதிகமாக நடமாடக்கூடிய ஹாஸ்டல், இந்த மாதிரியான இடம் சுற்றி ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு உள்ள இந்த மாதிரியான பீடி, சிகரெட், மற்ற சாதாரண குட்கா மாதிரியான பொருட்கள் கூட விற்கக்கூடாது. இது மாணவர்களை தவறான வழிக்கு இழுக்கிறதுக்கும் தவறாக யோசிக்கிறதுக்கும் இது ஒரு வழியாக இருக்கும் அப்படின்னு இந்த உத்தரவையும் முதல்வர் விஜய் அவர் பற்றின அவர் பிறப்பிச்சிருக்காரு. ஸோ அதையும் மீறி வித்தா கண்டிப்பாக கடைகளுக்கு சீல் வைக்கப்படும், கடைகள் இழுத்து மூடப்படும், சம்மந்தப்பட்டவங்க கைது கூட செய்யப்படலாம். அந்த அளவுக்கு பரபரப்பான சட்டம் தற்போது முதல்வர் விஜய் அவர்கள் அதற்கான ஒரு ஆர்டர், உத்தரவு போட்டிருக்காரு. இதனால மாணவர்களுடைய பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே மகிழ்ச்சி. முக்கியமாக நிறைய மாணவர்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ரொம்ப வருஷமாக அரசுக்கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டு இருந்த இந்த கோரிக்கை தற்போது இந்த ஆண்டு முதல்வர் விஜய் அவர் வந்ததுக்கு அப்புறமா நிறைவேற இருக்கு.
ஸோ இதனால் பள்ளி பக்கத்துலேயே யாரும் பார்த்தீங்கன்னா பீடி சிகரெட் வாங்கி ஊத முடியாது, குட்கா பான் பராக் இந்த மாதிரியான விஷயத்தையும் வாயில் அவங்க போட முடியாது. இந்த மாதிரியான சம்பவங்களை பார்க்குறப்ப மாணவர்கள் தப்பாக அவங்க வழிநடத்தப்படுறாங்க. இந்த மாதிரியான சம்பவங்களும் இனி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நிரந்தரமாக குறைய போகுது. இதனால் மக்கள் எல்லாருமே முதல்வர் விஜய் அவருடைய இந்த அதிரடியான அறிவிப்பை கேட்டு மக்களும் எல்லாருமே ரொம்பவே மகிழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் நாடு முழுக்க கிட்டத்தட்ட 45,000 இடங்களில் கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த மாதிரியான பொருட்கள் விற்கணும் அப்படிங்கிற உத்தரவை இப்போ பிறப்பிச்சிருக்காரு. இதை பற்றி இது சரியான திட்டம் தானா? இதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.